வணக்கம். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத நம்ம பாராளுமன்ற தொகுதியோட ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது 5 வருஷத்துல உங்க தொகுதிக்கு வர்ற சுமார் 1000 கோடி ரூபாய் பணம் உண்மையிலே எங்க போகுது? வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடலாம். நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்க ஏரியால எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, சரியான வசதி இல்லைன்னு குறை சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான உணர்வா மாறி போச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கடந்த 5 வருஷத்துல உங்க தொகுதிக்கு மட்டும் அரசாங்கத்தால ஒதுக்கப்பட்ட உண்மையான நிதி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த தொகையை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இதை கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். முதல்ல வளர்ச்சி நிதியோட 2 முக்கியமான ஆதாரங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஒன்னு எம்பி ஃபண்ட், இன்னொன்னு எம்எல்ஏ ஃபண்ட். இது 2 தான் நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த எம்பி ஃபண்டுக்கும் எம்எல்ஏ ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். எம்பி ஃபண்ட், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது. ஒரு எம்பிக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய். இது அவரோட முழு பாராளுமன்ற தொகுதிக்கும் பொருந்தும், அதாவது பொதுவா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து. ஆனா எம்எல்ஏ ஃபண்ட் இருக்கு, அது மாநில அரசுகிட்ட இருந்து வருது. தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய். இது அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு நேரடியா எவ்வளவு நிதி கிடைக்குதுன்னு ஒரு கணக்கு போட்டு பாப்போமா? பாருங்க, எம்எல்ஏ நிதியில இருந்து நேரடியா 3 கோடி ரூபாய் வந்துடும். எம்பி நிதியான 5 கோடியா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சமமா பிரிச்சா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 83 லட்சம் ரூபாய் வரும். சோ ரெண்டையும் சேர்த்தா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே சுமார் 3.83 கோடி ரூபாய் நேரடி நிதியா கிடைக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும். அந்த எம்பி ஃபண்ட் எல்லா தொகுதிக்கும் சமமா பிரிக்கப்படணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. ஒரு எம்பி நினைச்சா தன்னோட தொகுதிக்குள்ள இருக்கிற 6ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகமா கொடுக்கலாம், இல்லனா ஒரு தொகுதிக்கு நிதியே ஒதுக்காம கூட இருக்கலாம். இது முழுக்க முழுக்க அந்த எம்பியோட முடிவுதான். இப்போ ஒரு முழு பாராளுமன்ற தொகுதியையும் எடுத்துக்கலாம். 5 வருஷத்துல ஒரு எம்பிக்கு 25 கோடி ரூபாய் கிடைக்குது. அதே தொகுதிக்குள்ள இருக்கிற 6 எம்எல்ஏகளுக்கும் சேர்த்து மொத்தமா 90 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. ஆக வெறும் எம்பி மற்றும் எம்எல்ஏ நிதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட 5 வருஷத்துல கிடைக்கிற அடிப்படை நிதியே 115 கோடி ரூபாய். 115 கோடிங்கிறது பெரிய தொகை தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மொத்த நிதியில ஒரு சின்ன துண்டு தாங்க. உண்மையான பணவரவு இதை விட இன்னும் பல மடங்கு அதிகம். உண்மையான வளர்ச்சி பணங்களுக்கான நிதி வெள்ளம் இங்கதான் ஆரம்பிக்குது. பாருங்க, எம்பி எம்எல்ஏ நிதிகளை தாண்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியா நிதி வருது. அப்புறம் வீடு கட்டும் திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்கள், அதோட நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட பள்ளி, மருத்துவமனை மாதிரியான திட்டங்கள் மூலமாவும் கணக்கு வழக்கு இல்லாத நிதி ஒரு தொகுதிக்குள்ள வருது. வாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். 5 வருஷத்துல எம்பி நிதி 25 கோடி, எம்எல்ஏ நிதி 90 கோடி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்படுற நிதி ஒரு தோராயமா 250 கோடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் மூலமா ஒரு 250 கோடி, ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டங்கள் மூலமா ஒரு 350 கோடி. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா 5 வருஷத்துல ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு அரசாங்கம் செலவு பண்ற தோராயமான தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், 1000 கோடி. உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி எழும். அடேங்கப்பா, 1000 கோடியா? அப்போ அந்த பணம்லாம் எங்கேதான் போகுது? நியாயமான கேள்வி. அந்த கசியும் புனலத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அந்த பிரச்சனைய ரொம்ப அழகா விளக்குது. பாருங்க, மேலிருந்து 1000 கோடி ரூபாய் ஒரு புனல்ல ஊத்துனாலும் அது பொதுமக்களான நம்ம கைக்கு வந்து சேரும்போது ரொம்ப சொற்பமா மாறிடுது. இவ்வளவு நிதி வந்தோம், நாமே நம்ம பகுதிகளில் எந்த பெரிய வளர்ச்சியையும் உணர முடியல. இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒரு 4 இருக்கு. 1, சரியான கண்காணிப்பு இல்ல. திட்டங்கள் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு முறையான அமைப்பு கிடையாது. 2வது, ஊழலும் தேவையில்லாத செலவும். பணம் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் செலவாகுது. 3வது, பல வேலைகள் அரைக்குறையா நிக்குது. ஆரம்பிச்ச பல கட்டிடங்களும் சாலைகளும் பாதியிலேயே கைவிடப்படுது. கடைசியா ரொம்ப முக்கியமா, பொதுமக்களான நமக்கு இத பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்ல. இவ்வளவு பணம் வருதுங்கிறதே பல பேருக்கு தெரியாது. சரி, ஜனநாயகம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஓட்டு போடுறது மட்டும் இல்லைங்க. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் நாம கேட்கிற கேள்விகள்ல தான் இருக்கு. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு வரும். அரசியல்வாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உருவாகும். அப்போ விழிப்புணர்வுள்ள ஒவ்வொரு குடிமகனும் கேட்க வேண்டிய ஒரே முக்கியமான கேள்வி இதுதான்: எங்க தொகுதிக்கு வந்த அந்த 1000 கோடி ரூபாய் எங்கே செலவாச்சு? இந்த ஒரு கேள்வியில தான் எல்லா பதிலுமே அடங்கியிருக்கு. இந்த கேள்விதான் ஒரு நல்ல ஆட்சிக்கும் உண்மையான ஜனநாயகத்துக்கும் அடித்தளம். நாம இத கேட்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நமக்கான வளர்ச்சி நம்மள வந்து சேரும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க கேள்வியை கேட்க நீங்க தயாரா? யோசிங்க.